வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் யுனிவர்சிட்டி எக்ஸாம் வந்துருச்சு. சோ, இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் 1ல காஸ்ட் ஷீட் சாப்டர்ல என்னென்ன வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5 அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம்ஸ். ஓகே. இந்த 5 மார்க் அண்ட் 10 மார்க்ல என்னென்னலாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல அப்படின்றது தான். இது வந்து பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். எஸ். இப்ப இது இல்லனாலும் உங்களுக்கு இதே மாடல்லயே உங்களுக்கு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. அதனால அவசியம் இந்த ப்ராப்ளம்ஸ பாத்துக்கோங்க. அண்ட் இன் அடிஷன் டு தட் இது தவிர்த்தும் நீங்க வேற ப்ராப்ளம்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த சாப்டர்ல இருந்து கேட்கிற ப்ராப்ளம்ஸ் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். எஸ். இப்ப பார்க்கலாமா ப்ராப்ளம்ஸ் என்னென்னட்டு? எஸ். பாருங்க, ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் 5, 9, 11, 19, 22 அண்ட் 23 இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 5 ப்ராப்ளம் வந்து ஒரு வாட்டி அண்ட் 9 வந்து 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் 11 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 19th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அண்ட் 22வும் பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட கேட்டிருக்காங்க அது. அண்ட் 23 ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே. அதனால வந்து இத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இன் அடிஷன் டு திஸ் எல்லா ப்ராப்ளம்ஸும் பாருங்க. இது வந்து அவசியம் பாருங்க அப்படின்றதுக்காக. இதெல்லாம் 5 மார்க்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 3. ஓகே. 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 7 இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. அண்ட் 10th ப்ராப்ளம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12மே கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த 18th கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது செவரல் டைம்ஸ். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருப்பாங்க இந்த 18th ப்ராப்ளம்ன்றத. அண்ட் 19th ப்ராப்ளமும் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அண்ட் 22 கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 38 வந்து ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஸோ 42 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ ரொம்ப அவசியம் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி போடுங்க. அண்ட் இது எந்த புக்ல இருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டின்ற கொஸ்டின் புக்ல இருந்து தான் இந்த ப்ராப்ளம்ஸ் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் அதுதான் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதனால இதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.